வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வைகை நதிக்கரை நாகரிகம் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. வைகை நதி நாகரிகம்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வீராணம்பட்டினம், அதாவது அரிக்கமேடு, பூம்புகார், அழகன்குளம், கொர்க்கைப்பட்டினம், முசிறி இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா துறைமுகங்கள் இருக்குது. அதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்நிய நாட்டிலேருந்து பயணிகள் இங்கே சின்ன சின்ன வணிகங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. அவங்களோட குறு வணிக தலங்களாக இந்த இடத்தெல்லாம் அவங்க வச்சுருந்துருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குடித்தலைமை ஆட்சி, அதாவது குடித்தலைமை ஆட்சின்னா ஒருத்தரோட கீழே ஒரு சின்ன சின்ன குழுவாக இருந்து அவங்களோட வழி நடத்தலில் அவங்க வாழ்ந்திருப்பாங்க. இல்லைனா ஒரு குடும்பம் மற்ற எல்லா குடும்பத்துக்கும் வழி நடத்தி அது ஒரு சின்ன குழுவாக தான் அமைஞ்சிருக்கும். அதனால் அந்த சமுதாயம் அப்படி இருந்ததுனால கடல் கடந்தெல்லாம் வணிகம் செய்கிறதுக்கு இந்தியா ஏற்றதாக இருந்திருக்காது அப்படின்ற ஒரு ஊகம் எல்லாருக்கும் இருந்தது. ஆனால் சங்க இலக்கியமும் சரி, கீழடியிலேருந்து நமக்கு கிடைச்ச அகழ்வாழ்வு முடிவுகள் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, தமிழரோட சங்ககால நாகரிகமும் பண்பாட்டு பழமையும் நமக்கு நல்ல வெளிப்படையாக தெரிகிற அளவுக்கு இது அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.